வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். எவ்வளோ பெரிய புத்திசாலிகளா இருந்தாலும் சில நேரத்தில தவறு செய்ய தான் ஆகும். என்னத்தான் படிச்சிருந்தாலும் தப்பு நடக்க தான் செய்யும். ஆனா சாணக்கியரின் 7 ரகசியங்கள் அவருடைய விதிமுறைகளை பொறுத்தவரைக்குமே அதை ப்ராப்பரா படிச்சுட்டு வரவங்க, ப்ராப்பரா அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தோல்வின்றதே கிடையாது. ஏன்னா சாணக்கியர் காலகட்டத்தில சாணக்கியர் ஒரு முறை கூட தோல்வி அடைந்ததே இல்லை. ஏன்னா அவ்வளவு விதமா ப்ரிப்பரேஷனா ஒவ்வொரு விஷயத்த அவர் செஞ்சுட்டு வந்தாரு. போன வீடியோல முதல் ரகசியத்தை சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ பொறுத்தவரைக்குமே அடுத்து சொல்லக்கூடிய 2வது ரகசியம், 3வது ரகசியம், 4வது ரகசியம், தொடர்ந்து 3 ரகசியம் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். கடந்த வீடியோல சொன்னக்கூடிய ரகசியம் ரொம்ப முக்கியமானது. அந்த வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா தான் அது டீட்டெயிலா புரியும். அதாவது உங்ககிட்ட வெள்ளியும் பொன்னும் இருக்கக்கூடிய ஒரு பெட்டி இருக்கு வச்சுக்கோங்களேன். அது பூட்டு போட்டிருக்கு, சாவி இல்லாத நேரத்தில் அந்த சாவி கிடைச்சது ஓப்பன் பண்ணிங்கன்னா எவ்வளோ முக்கியமோ அந்த சாவி, அதே போல தான் அந்த ஃபர்ஸ்ட் ரகசியம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த லிங்கை கொடுக்குறேன் பாருங்கள். அந்த ரகசியத்தை பார்த்துட்டு நீங்கள் இந்த ரகசியம் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக இருக்கும். இல்லை பாதியில் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டா தொடர்ந்து பாருங்கள். ஸோ இந்த 3 ரகசியத்தை ஒரு சின்ன கதை மூலம் விளக்க போகிறேன். இந்த கதையை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்னக்கூடிய கதையோட துவக்கம் தான் அது. ஸோ தொடர்ந்து இந்த கதையை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த இளைஞன் ரொம்ப சோர்ந்து இருக்கும் பொழுது அந்த குருவானவர் அந்த இளைஞனை தேற்றி அவன் காதில் ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்றாரு. அந்த ரகசியம் என்னவென்றால், உழைப்பை மூளையுடன் இணை. இதோட விரிவாக்கத்தை அவர் டீட்டெயிலாக சொல்றாரு. உன்னை முன்னேற செய்யும் வேலையை மட்டும் செய். ஒரு முறை உழைப்பால் நீண்ட காலம் லாபம் தரும் வேலையை செய். மற்றவர்களின் தேவையை புரிந்து கொள். முயற்சியை மூளையுடன் இணைத்தால் முடிவுகள் மாறும். முயற்சி என்பது தங்கத்தின் சுரங்கம் போன்றது. அதை தோண்டி எடுக்க சரியான கருவிகள் தேவை. கண்மூடித்தனமாக உழைக்காதே, புத்திசாலித்தனமாக வேலை செய். இந்த விஷயத்த அந்த சாது அவரோட சொன்ன பிறகு அவன் யோசிக்கிறான், என்ன விஷயங்களை செஞ்சால் இதுலேருந்து மேலே வரலான்னு பிளான் பண்ணுறான். உடனே ஒரு ஐடியா வருது, இவங்ககிட்ட இருக்கிறது களிமண் தான், இந்த களிமண்ணை கொண்டு வேறு என்ன செய்ய முடியும் அப்படி யோசித்து பார்க்கும்பொழுது அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு சின்னதாக ஒரு நோட்டையும் பெண்ணும் எடுத்துகிட்டு பட்டணத்துக்கு போகிறான். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பட்டணத்துக்கு போகிறான். அங்கே இருக்கக்கூடிய டீ கடைகளாக ஒன்று ஒன்றா விசாரித்து நிறைய விதமான விஷயங்கள்லாம் நோட் பண்ணியிருக்கிறான். அதுக்கப்புறமா பெரிய பெரிய ஹோட்டல்லாம் நோட் பண்ணுறான். அதில் அவன் தேர்ந்தெடுத்த விஷயம் என்னென்னா, அவனுடைய களிமண்ணை கொண்டு டீ கப், மட் டீ கப் சொல்லுவாங்களே, மண் பாத்திரத்தினால டீ கப் நிறைய இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கு இல்லையா, அதை வந்து செய்கிறதுக்கான ஆர்டர்ஸ் எவ்வளவு பைசா எதிர்பார்ப்பாங்க, அந்த கப்புக்கு வந்து டீ கடைக்காரர் எவ்வளோ தருவார், ஒரு ஹோட்டல்காரர் எவ்வளோ தருவார், இது நம்ம செஞ்சால் லாபமா இல்லையான்னு இதெல்லாம் வந்து பிளான் பண்ணுறான். வீட்டுக்கு வரான். என்ன பண்ணுறான்னா, ஃபஸ்ட்டு ரகசியத்தில் விஷயத்தில் முன்னாடியே தெரிஞ்சதுனால அது மறுபடியும் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஸோ அதனால் என்ன பண்ணுறான்னா, தனியாக இறங்கி ஒன்றுனா செய்ய ஆரம்பிக்கிறான். இந்த டீ கப் ஒரு 100 டீ கப் செஞ்ச பிறகு அவன் வந்து ஒவ்வொரு டீ கடையிலையாக போய்ட்டு அந்த கப்பை விநியோகம் பண்ணுறான். ஹோட்டல்காரர்கிட்டையும் விநியோகம் பண்ணுறான். இப்படி விநியோகம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது தொடர்ந்து இதே செஞ்சுட்டு வரான். லாபம் பெருசாக இல்லை, ஆனால் ரொம்ப உழைப்பு போட வேண்டியதாக இருக்குது. அந்த டைமில் இந்த சாதுவானவர் மறுபடியும் உன்னை சந்திக்கிறார். சந்தித்த பிறகு, மகனே, நீ பண்ணது ரொம்ப சிறப்பான ஒரு வேலை. இப்போ வந்து நீ வந்து புதிய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்ட. இந்த டைமில் உனக்கு வந்து 3வது ரகசியத்தை நீ தெரிஞ்சுக்கணும். இந்த 3வது ரகசியம் வந்து இன்னும் உங்களை வந்து உன்னுடைய அடுத்த லெவலுக்கு கொண்டு போகன்ட்டு 3வது ரகசியத்தை உடனே அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறாரு. நேரத்தை உன் ஆயுதமாக்கு. நேரத்தின் மதிப்பை புரிந்து கொள்ளாதவர்கள் வாழ்நாள் முழுவதும் வருந்துவார்கள். நேரம் மிகப்பெரிய ஆசான். அது தன் மாணவனை அடித்து சொல்லி கொடுக்கும். இந்த விஷயத்தை அவன் கேட்ட பிறகு கொஞ்சம் தெளிவடைகிறான். நம்ம எங்கே டைமை வேஸ்ட் பண்ணுறோம் அவன் புரிஞ்சுக்கிறான். தன்னுடைய வேலை, அதாவது டீ கப்பு செய்யக்கூடிய வேலைக்கும் அது விற்பனை செய்யக்கூடிய வேலையும் வித்தியாசத்தை பார்க்குறான். அதாவது செய்யக்கூடிய வேலை வந்து கம்மியான வேலை தான், ஆனால் அது கொண்டு போகிறதுக்கு ட்ராவல் டைம் ரொம்ப அதிகமாகிறதுனால இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த ஹோட்டல் முதலாளிகிட்டே போயிட்டு, நான் கொண்டு வரத்துக்கு ரொம்ப டைம் ஆகுது, அதனால உங்களுடைய வண்டி, காய்கறி ஏற்றி கொள்ளக்கூடிய வண்டி, வரக்கூடிய வண்டி எங்கள் கிராமத்து வழியாக தான் உங்கள் ஹோட்டலுக்கு வருது. அப்படி வரும்போது இந்த டீ கப்பே அவங்க எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு வந்து இந்த கப்பில் வந்து ஒரு ரூபா கம்மி பண்ணிக்கோங்க, நான் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், ஏன்னா ட்ராவலுக்காக நான் கம்மி பண்ணிக்கிறேன், நீங்கள் இந்த கப்பை வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம் சொல்லும்பொழுது அந்த ஹோட்டல் முதலாளிக்கு இது ஓகேன்னு தோணுது. ஹோட்டல் முதலாளியும் சரின்றாரு. இதனால் அவனுக்கு நேரம் மிச்சமாகுது. ஸோ இதனால் என்ன பண்ணுறேன்னா, ஒரு நாளைக்கு 100 கப்பு செய்ய வேண்டியவன் நேரம் மிச்சமானதுனால ஒரு நாளைக்கு 300 கப்புகள் செய்து கொடுக்குறான். இப்படி கொடுக்கும்போது அவனுக்கு வந்து இன்னும் நேரம் நல்லா, டைம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவனோட லாபம் 3 மடங்கு ஆகுது. அந்த ஹோட்டல் முதலாளி அவன்கிட்ட வந்து ஒரு நாள் பேசுகிறாரு. என்னோடய ஹோட்டலுக்கு வரக்கூடிய காய்கறிலாம் ரொம்ப வதங்கி இருக்குது, ப்ராப்பராக இல்லை. ஏன்னா ஒரு 4 கிராமத்தை தாண்டி தான் எனக்கு அந்த பொருள் வரதுனால ப்ராப்பராக என்னால் சமைக்கிறது நல்ல ஃபுட்டு, டேஸ்டான ஃபுட்டு கொடுக்க முடியல. உன்னுடைய கிராமம் என்னுடைய ஹோட்டலுக்கு கொஞ்சம் நெருங்கி இருக்கிறதுனால
நீயே விளைவிச்சு கொடுக்கலாமே, உனக்கு தான் நிலம் இருக்குது சொன்னியேன்னு கேட்கும்போது, நிலத்த விலைக்கு எனக்கு வந்து பைசா கிடையாது, எனக்கு பெருசாக முதலீடு பண்ணதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லும்போது, அவரும் நான் ஒரு அமௌண்ட் தரேன், அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணு, உன்னுடைய காய்கறி எனக்கு விநியோகம் பண்ணு சொல்லும்போது, இது அவனுக்கு சரியாகப்பட்டது. உடனே விநியோகத்தை ஸ்டார்ட் பண்ணுறான். நிறைய காய்கறிகளை பயிரிடுறான். 2 மாதத்தில் வெண்டைக்காய், கத்திரிக்காய் போன்ற நிறைய காய்கறி அவனுக்கு கிடைக்குது. ஸோ வெஜிடபிள் வந்து அவன் வந்து அந்த வண்டியிலேயே மண்பாண்டம், அந்த கப்பு வேலை செய்யணும் இல்லையா, அந்த வேலை கூட இந்த வேலையும் அவன் செய்கிறான். டைம் கிடைக்கும் போது விவசாயத்தையும் செய்கிறான். ஸோ 2 ஜாப் அவனுக்கு கிடைக்குது. ஸோ அந்த வெஜிடபிளையும் பாக்ஸ் வச்சு எழுத்துறான். இந்த பாக்ஸில் சேத்திப்பட்டின்ட்டு அவனுடைய கிராமத்துடைய பேரையும் அதில் இட்டு அந்த கிராமத்தை அவன் வந்து ப்ரொமோட் பண்ணுறான். ஸோ அங்கே ஊர் மக்கள்லாம் அவனை சந்தோஷமாக பாராட்டுறாங்க. பட்டணத்தில் இருக்க மக்களுக்கெல்லாம் இந்த சேத்திப்பட்டியை பற்றி தெரியுதுன்ட்டு மக்கள் எல்லாம் அவனை புகழுறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறான். ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய இந்த இளைஞன் தன் வியாபாரத்துக்காக பைக் வாங்குகிறான். அந்த பைக்கில் சாலையில் போயிட்டு இருக்கும்போது அந்த சாதுவை வழியில் சந்திக்கிறான். சாது ரொம்ப சந்தோஷப்படுறாரு. தம்பி, நீ வந்து இன்னும் 4வது ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த ரகசியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முன்பு நான் சொன்ன 3 ரகசியத்தை காட்டிலும் இந்த ரகசியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ஃபாலோ பண்ணிங்கன்னா உன் வாழ்க்கை இன்னும் மேம்பட்டு போகலான்னு சொல்கிறான். அப்படி என்ன ரகசியம் அவன் கேட்கும்பொழுது, சரியான மக்களை தேர்ந்தெடு. உன்னுடைய ஜாபுக்கு இப்போ உன்னால் மட்டுமே எல்லாமே செய்ய முடியாது. உன் கூட ஒரு பார்ட்னர் தேவைப்படுறாங்க. பார்ட்னர் கூட இருந்தால் இந்த வேலை இன்னும் பெருசாகும். இப்போ ஏற்கனவே டீ கப் செஞ்சிட்ருக்க, இப்போ விவசாயத்தில் இறங்கி அதை செஞ்சிட்ருக்க. 2 வேலையும் ஒரே மனுஷனால் செய்ய முடியாது. ஸோ உனக்கு ஒரு பார்ட்னர் தேவை. அந்த மக்களை நீ தேர்ந்தெடுக்கணும். சரியான மக்களை நான் எப்படி தேர்ந்தெடுப்பது என்று அவன் கேட்குறான். உன் வெற்றியின் மீது சந்தோஷப்படுபவர்கள் சரியானவர்கள், உன்னுடைய வெற்றியின் மீது போராமை கொள்பவர்கள் தவறானவர்கள். உங்களை முன்னேற்ற விரும்பும் மக்களை தேட வேண்டும். சரியான மக்களின் துணை உன் பலத்தை 10 மடங்கு அதிகப்படுத்தும் அவன் சொல்கிறாரு. இந்த விஷயம் அவனுக்கு ரொம்ப உற்சாகத்தை தருது. சரியான மக்களை தேர்ந்தெடுத்துறா, நம்மளுடைய உயர்வு வந்து இன்னும் 10 மடங்கு ஆகுமா? அப்போ யார் தேர்ந்தெடுக்கலான்ட்டு அவன் சாலை ஓரத்தில் போயிட்டு இருக்கும் பொழுது, பள்ளி பருவத்திலிருந்து ஒருத்தர் இருந்தான். இவருக்கு பெரிய நண்பன் இல்லை, இருந்தாலும் அவன் வந்து ரொம்ப ஒழுக்கமான ஒரு பையன். அவன் வந்து ஒரு சைக்கிள் வண்டிலாம் ரெடி பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிக்காக இருந்தான். அவன் வந்து அவன் வேலையில் ஒழுக்கமாக இருப்பான். பெரிய படிப்பு இல்லைனா கூட வேலையில் ரொம்ப ஒழுக்கமாக இருப்பான். தான் செய்கிற வேலையை சுத்தமாக செய்வான். அப்பேற்பட்ட பையன்கிட்ட போய் அவன் பேசுகிறான். அவன் பெயர் குமார். குமார், என்னோட இந்த வேலை செய்கிறியா, உனக்கு வந்து ஒரு பங்கு தரேன், என் லாபத்தில் ஒரு பங்கு தரேன் சொல்லும்போது அவன் ரொம்ப உற்சாகமாயிட்டான். ஆனால் உன்னை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் நல்லா வளர்ந்து வரீங்க, நீங்கள் என்னை சேர்த்துட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ட்டு அவன் கூட சேர்றான். 2 பேரும் சேர்ந்து விவசாயத்தை செய்கிறாங்க. விவசாயத்தை இவன் சொல்லிக் கொடுக்குறான். அதே போல் இந்த கப்பு ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறது சொல்லிக் கொடுக்குறான். இப்போ இவனுக்கு வேலை ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு. நிறைய விதமான பணம் விருத்தி வருது. நல்ல விதமான செல்வாக்காக வளர்ந்துட்டு இருக்கான். ஆனால் இந்த நிலைமை இப்படியே போகல. ஒரு பெரிய பிரச்சனை இதுக்கப்புறம் தான் அவன் வாழ்க்கையில் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது. ஸோ அந்த உடல்நிலை சரியில்லாமல் போக ரொம்ப நொந்து போகிறாங்க. இவனும் பணத்தை செலவழிக்கிறான். என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை தேடிட்டு இருக்கும்போது டாக்டர் சொல்கிறாங்க, இது ரொம்ப அபாயகரமான நிலைமையில் இருக்கிறாங்க, இவங்களுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இவன்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து விதமான லாபத்தையும் எடுத்து அம்மாவை காப்பாற்றணும்னு முனைப்போடு இறங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இதே நேரத்தில் விவசாயத்தில் ஒரு பெரிய அடி என்னென்னா, இவனுடைய எதிராளிகள் வந்து பார்த்திங்கன்னா, அவன் நிலத்தில் வர வேண்டிய தண்ணீரை வந்து கால்வாய்களை அடைத்து விட்டதுனால நிலம் வந்து ரொம்ப பாழாக போச்சு. ஸோ வறண்டு போச்சு. ஸோ நிலத்திலே உனக்கு அடி, ஃபேமிலியும் அவனுக்கு அடி. ஸோ மனதளவில் அவன் நொந்து போயிருக்கிறான், ஃபினான்ஷியலும் நொந்து போயிருக்கான். பணம் அவனிடம் குறைந்து கொண்டே இருக்கிறது. இவன் மனசுக்குள்ளே ஏகப்பட்ட கவலைகள் வந்துகிட்டே இருக்குது. எப்படி நான் பிஸ்னஸை போக போகிறேன், எல்லாமே நஷ்டமாயிருச்சு, காய்கறிகளை அடுத்த வாரம் நான் கொடுக்க வேண்டியது இருக்கு, இப்போ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்றாங்க, எனக்கு பணம் தேவைப்படுது, மனசில் ஏகப்பட்ட கவலைகள் குழப்பி கொண்டு இருக்கிற நேரத்தில் சாது மறுபடியும் வந்து இவர்கிட்ட பேசுகிறாரு. என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லும்பொழுது அவன் சொல்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது சாது அவங்ககிட்ட சொல்கிறாரு, நீ இதுவரைக்குமே 4 விதமான ரகசியங்களை தெரிந்து கொண்டாய். 5வது ரகசியம் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ரகசியம். இது வந்து நிறைய பேர் தவறு செய்வாங்க இதில் தான். அதனால் இதை நீ தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தெரிந்து கொள் சொல்லும்போது, ஐயா சொல்லுங்கள், எனக்கு இப்போ ரொம்ப நொந்து போயிருக்கேன், அந்த ரகசியத்தை சொன்னால் என் வாழ்க்கை மாறிடுமா கேட்டிங்கன்னா, அந்த சாது சொல்கிறாரு, கண்டிப்பாக மாறும்னு சொல்லிட்டு அவன் காதில் அந்த ரகசியத்தை சொல்கிறார். அந்த ரகசியம் என்னன்றதை நான் அடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ
5வது ரகசியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரகசியம். இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதுவரைக்கும் காப்பாற்றி கொண்டு வந்த அனைத்து விஷயத்திலும் இன்னும் நிறைய விஷயங்களை தெரிந்து அதை அபிவிருத்தி பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அதனால் அந்த 5வது ரகசியம், 6வது ரகசியம், 7வது ரகசியம் 3 ரகசியத்தையும் நெக்ஸ்ட் வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. பிரோஜனமாக மட்டும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.